இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உதவும் கரமாம் உத்திரியம் என்ற தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். காரணம், இன்றைக்கு கார்மேல் அன்னையின் விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவின் சிறப்புமிக்க இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். தாய் என்ற வார்த்தைக்கு அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு மற்றும் தியாகம் என்று சொற்களை பயன்படுத்தலாம். பாதுகாப்பு என்ற சொல்லை தான் நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதற்கு தேவையான வார்த்தை நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு புதுமைகளை நிகழ்த்திய பின்பும் சொல்லக்கூடிய வார்த்தை, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. நம்பிக்கை இல்லை என்றால் இறைவனுடைய அருளை மட்டுமே நாம் பெற முடிவதில்லை என்பதல்ல, மாறாக நம்பிக்கை இல்லை என்றால் ஒருவர் மற்றவரிடமிருந்து அன்பையே எதிர்பார்க்க முடியாது. கணவன் மனைவி இடத்திலே நம்பிக்கை வேண்டும், பெற்றோர் குழந்தைகளிடத்திலே நம்பிக்கை வேண்டும், நண்பர்களிடத்திலே நம்பிக்கை வேண்டும், குருக்கள் மத்தியில் நம்பிக்கை வேண்டும், அருட்சகோதரிகள் மத்தியிலே ஒருவர் மற்றொரு மீது நம்பிக்கை வேண்டும். ஆக நம்பிக்கை இருந்தால்தான் அங்கே வெற்றிக்கான சாத்தியமும் இருக்கிறது, குணப்படுத்துதலுக்கான சாத்தியமும் இருக்கிறது. ஆக அத்தகைய நம்பிக்கையை ஆண்டவர் ஒவ்வொருவரிடம் எதிர்பார்க்கின்றார். ஜெர்மானிய நாட்டிலே ஒரு கட்டடம் திடீரென தீப்பற்றி எரிகிறது. புகை மண்டலம் விண்ணை முட்டுகிறது. மூச்சு திணறல், மக்கள் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைக்க முற்படுகின்றார்கள். அங்கே எரிந்து கொண்டிருந்த தீயை பார்த்தவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அந்த இல்லத்தில் வாழ்பவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். காரணம், தீ மட்டுமல்ல, அதிலிருந்து எழுகின்ற புகை கூட அவர்களை பாதிப்புக்குள் உண்டாக்கும் என்று சொல்லுகின்றார்கள். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கொண்டு உள்ளே செல்லுகின்றார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், ஒரே ஒரு அறை தீப்பிடிக்காமல் அந்த அறைக்குள் 3 நபர்கள் இருக்கின்றார்கள். அந்த 3 நபர்களுடைய கழுத்திலே உத்திரியம் இருக்கின்றது. அந்த அறையிலே உத்திரியம் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த 3 நபர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், உத்திரியத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, அதாவது உத்திரியத்தின் வழியாக அன்னை மரியாளிடம் வேண்டினோம். அன்னை மரியாள் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை, அவருடைய உதவிகரத்தை எங்களுக்கு நீட்டினார் என்று சொல்லுகின்றார்கள். இப்போது ஒரு கேள்வி வரும், உத்தரியம் அணிவதால் மட்டுமே பாதுகாக்கப்படுவோமா, அல்லது உத்தரியத்தை தாங்கிக் கொண்டு நாம் அன்னை மரியாள் போல் வாழ வேண்டுமா? எப்பொழுது பாதுகாப்பு கிடைக்கும்? உத்தரியம் என்பது ஒரு அடையாளம், ஒரு கவசம், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒன்று. அன்னை மரியாள் போல் வாழ்வது என்றால் என்ன? முதலில் சிந்தனை என்பது தேவையில் இருப்போரை அவர்கள் தங்கள் தேவையை வெளிப்படுத்தும் முன்பே உதவி செய்வது. இதை நாம் 2 இடங்களில் முக்கியமாக விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. முதலாவதாக, எலிசபெத் அம்மாவை அன்னை மரியாள் சந்திக்க செல்லுகின்ற அந்த நிகழ்வு. ஒரு சிறிய பெண், இந்த உலகை பற்றி அதிகம் தெரிந்திராத ஒரு பெண், சமுதாயத்தை பற்றிய போதுமான அறிவு இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆற்றலும் ஞானமிக்க ஒரு பெண்மணியாக எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்ய செல்லுகின்றார். அந்த பெண்ணிடத்தில் தன்னுடைய வாழ்வை பற்றிய பதட்டம் இல்லை. எங்கே இந்த மனிதர்கள் நான் கருவுற்றிருப்பதை தெரிந்து கொண்டு என்னை கொன்று விடுவார்களோ என்ற பதட்டம் இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாமல் எலிசபெத் அம்மாவிற்கு உதவி செய்ய செல்லுகின்றார்கள். பாருங்கள், அதுதான் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று உதவி செய்வது என்பது. எதை பற்றியும் கவலை இல்லை. அத்தகைய துணிவு நமக்கும் வேண்டும் என்பதுதான் அன்னை நமக்கு கொடுக்கின்ற முதல் செய்தி. இரண்டாவதாக, கானாவர் திருமண நிகழ்வு. இந்த நிகழ்வை பல நாட்கள் நாம் கேட்டிருப்போம். ஒவ்வொரு ஆண்டிலும் பல முறை இதை நாம் வாசித்திருக்கின்றோம், தியானித்திருக்கின்றோம். ஆனால் நான் இங்கு அன்னையை பார்ப்பது எப்படி என்றால், அன்னை மரியாள் எப்பொழுதும் நம்மை தயாரிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்தும் நிலையை உருவாக்குகின்ற வேலையை தான் அன்னை மரியாள் செய்து கொண்டிருக்கின்றார்.
முதல் இயேசு என்ன செய்கின்றார்? முதல் அன்னை மரியாள் என்ன செய்கின்றார்? இயேசுவிடம் சென்று சொல்லுகின்றார், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஆக அங்கு உள்ள பிரச்சனை என்னவென்பதை இயேசுவிடத்திலே முதலில் சொல்லிவிடுகின்றார். இது போன்றுதான் நம்முடைய வாழ்விலும் நிச்சயமாக அன்னை மரியாள் பங்கெடுக்கின்றார். ஒருவேளை ஒருத்தருக்கு உடலிலே கேன்சர் கட்டி இருக்கலாம், குழந்தையின்மை என்ற பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், கணவன் மனைவி பல்வேறு காரணங்களால் பிரிந்து வாழக்கூடிய சூழல் இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம். இதுபோன்ற பல பிரச்சனைகளை மனிதர்கள் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அன்னை மரியாள் நம்முடைய பிரச்சனையை முதலிலே இயேசுவிடத்தில் சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆனால் பரிந்து பேசிய அன்னை மரியாள் அடுத்து என்ன செய்தார்? அங்கே இருந்த பணியாளர்களிடம் அவர் சொன்னது, இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். நமக்கு பிரச்சனை இங்கே தானே. என்றால் இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். நம்மளால் தான் இயேசு சொல்கிறத செய்ய முடியாது. நான் விரும்புவது போல் தானே இருப்பேன், அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடப்பேன், எனக்கு எது தோணுதோ அதை மட்டும் தான் செய்வேன், என்னுடைய மூளை எதை எனக்கு காண்பிக்கிறதோ அதுதான் எனக்கு உண்மை என்ற அகங்காரத்தோடு பல நேரங்களில் நாம் வாழ்கின்ற பொழுது இயேசுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு தயங்குகிறோம் என்று சொல்லலாம், அல்லது கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை என்றும் சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே அன்னை மரியாள் நமக்கு உதவி செய்ய முற்படுகின்றார். ஆனால் நாம் நம்முடைய நம்பிக்கை குறைபாட்டின் காரணமாக அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. ஆகவே மரியா புனித சைமன் ஸ்டாக் என்ற கார்மல் துறவிக்கு உத்தரியத்தை பரிசாக கொடுத்து அதை பயன்படுத்த சொல்லுகின்றார். பாதுகாப்பு கவசமாக அன்னையினுடைய உடனிருப்பு, அன்னை எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பை வழங்குகின்ற ஒரு அடையாளமாக அந்த உத்திரியமானது கொடுக்கப்படுகின்றது. 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஜப்பான் நாட்டிலே அமெரிக்க விமானங்கள் ஹிரோஷிமா, நாகசாகி என்ற இடங்களிலே குண்டுமழை பொழிகின்றார்கள். அவர்கள் குண்டுமழை பொழிந்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டமாகின்றன. மக்கள் அதில் அந்த குண்டுகளிலிருந்து கசிந்த விஷ வாயுவால் மரணித்து போகின்றார்கள், பல நோய்களுக்கு ஆட்படுகின்றார்கள். அந்த சூழலிலே அங்கே ஒரு கட்டடத்திற்குள் இயேசு சபை சார்ந்த துறவிகள் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த துறவிகள் எல்லாம் கடவுள் மீது, அதாவது அன்னை மரியாள் மீதும் அந்த உத்திரியத்தின் மீதும் அதிக பற்று கொண்டவர்கள். ஆக அந்த சூழலிலே மற்ற கட்டடங்கள்லாம் இடிபடுகிறது, இந்த கட்டடம் மட்டும் இடிபடவில்லை. ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதாவது உடலில் கீறல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஏற்படுகிறதே ஒழிய உயிருக்கான ஆபத்து எதுவும் இல்லை. ஆனால் அந்த இடங்களெல்லாம் நச்சு புகைகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழல், இவர்களுடைய உடலை அது தாக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. காரணம், 5 ஆண்டுகள் கழித்து மருத்துவர்கள் அவர்களை அழைத்து பரிசோதனை செய்து பார்க்கின்றார்கள். இவர்களுடைய உடம்பிலே கதிர்வீச்சின் தாக்கம் இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்த பொழுது அவர்கள் உடலிலே கதிர்வீச்சுக்கான எந்த கூறுகளும் வெளிப்படவில்லை. இதன் வழியாக நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், அன்னை மரியாள் அந்த உத்திரியத்தை நமக்கு கொடுத்ததன் வாயிலாக அதன் வழியாக நாம் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை அன்பு செய்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் காக்கப்படுகின்றோம் என்பதுதான். இங்கே ஒரு கேள்வி வரும். அடிப்படையிலே இந்த கேள்வியானது ஒவ்வொரு மக்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி. புதுமைகள் செய்வது அன்னை மரியாவா, இயேசுவா, அல்லது புனிதர்களா என்ற ஒரு கேள்வி. காரணம், நாம் இன்று ஆலயத்திற்குள் செல்லுகின்ற பொழுது நற்கருணை நாதரிடத்திலே சென்று முழந்தாள் படியிட்டு அவரை ஆராதிப்பதற்கு பதிலாக நாம் புனிதர்களுடைய உருவத்திற்கு முன்பாக போய் நின்று கொண்டு ஜெபிப்பது வழக்கமாக இருக்கின்றது. ஆக இந்த நிலையிலே இந்த கேள்வியானது கேட்கப்படுகிறது. இந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதை நாம் கானா ஒரு திருமணத்திலே பார்த்துவிட்டோம். மரியா வழிகாட்டுகிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், பரிந்து பேசுகிறார். ஆனால் அங்கே குணப்படுத்துகிறவரும் புதுமைகளை நிகழ்த்துகிறவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். ஆக இதைத்தான்
புனிதர்களும் செய்கின்றார்கள். அவர்கள் நமக்காக பேசுகின்றார்கள், நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். ஆனால் நம்மை குணப்படுத்துவதும் நமக்கு தேவையானவற்றை கொடுப்பதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக ஒரு கேள்வி வரும், நான் பல ஆண்டுகளாக உத்திரியம் அணிந்து கொண்டிருக்கின்றேன், இதனால் வரும் நன்மை என்ன? உத்திரியம் எனக்கு எப்படி உதவிகரம் நீட்டுகிறது? இந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும்? உத்திரியத்தை அணிந்தால் மட்டும் போதுமா என்றால் இல்லை. மாறாக அன்னை மரியின் வாழ்வை நாம் நமது வாழ்வாக மாற்ற வேண்டும். அவர் வாழ்ந்தது போல் நாம் வாழ வேண்டும். குறிப்பாக 3 காரியங்கள் முக்கியமாக நமக்கு தேவைப்படுகின்றது. முதலாவது, தினமும் திருப்பலி காண்பது. 2வது, நம்மை நாம் புனிதப்படுத்துவது. 3வது, குடும்பத்தில் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்பது. புனிதப்படுத்துதல் என்ற சொல் மிகவும் இன்றியமையானது. காரணம், நான் உத்தரியம் அணிந்திருக்கின்றேன், ஆனால் என் மனம் உள்ளமும் சுத்தமாக இல்லை என்றால்? நான் உத்தரியம் அணிந்திருக்கின்றேன், ஆனால் எப்பொழுதும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் மற்றவர்களையும் குறை கூறி கொண்டிருக்கின்றேன் என்றால்? நான் உத்தரியம் அணிந்திருக்கின்றேன், எப்பொழுதும் கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு பிறரை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் என்றால்? நான் உத்தரியம் அணிந்திருக்கின்றேன், உறவுகளை பிரித்துவிட்டு வேடிக்கை பார்க்க நபராக இருந்திருக்கின்றேன் என்றால்? நான் உத்தரியம் அணிந்திருக்கின்றேன், கணவன் மனைவியை பிரித்து விடுகின்றேன், குழந்தையும் பெற்றோரையும் பிரித்து விடுகின்றேன். இந்த சூழலில் நான் உத்தரியம் அணிந்து என்ன பிரயோஜனம்? ஆக உத்தரியத்தை அணிந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு திருப்பலி. அந்த திருப்பலியில் முழுமையாக நாம் பங்கெடுப்பதற்கு முற்பட வேண்டும். 2வதாக, அன்னை மரியாள் எப்படி எதிர்பார்ப்பற்ற நிலையில் மக்களுக்கு நல்லது செய்தாரோ அதுபோன்று நான், எனது என்ற எண்ணங்கள் தவிர்த்து நாம் என்ற உணர்விலும் முடிந்த அளவிற்கு இயேசு சொன்னது போன்று என் பெயரால் எதை மற்றவர்களுக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்ல அந்த வார்த்தையின் அடிப்படையிலே முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய முற்படுங்கள். அதே நேரத்திலே குடும்பத்திலே திருமணமான தம்பதியர் நினைக்க வேண்டிய ஒரு வாக்குறுதி. திருமணத்தின் பொழுது அந்த வாக்குறுதி கொடுத்திருப்பீர்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாளெல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் என்ற ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நினைத்து பாருங்கள். நீங்கள் உண்மையிலேயே உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை நேசித்து அன்பு செய்திருக்கின்றீர்கள் என்றால், அல்லது செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், அந்த உத்தரியம் நீங்கள் போட்டிருப்பதற்கு மகிமையை ஏற்படுத்துகின்றீர்கள். ஆக உத்தரியம் என்பது உறவுகளை உருவாக்குமே ஒழிய, உறவுகளை ஒன்றிணைக்குமே ஒழிய, உறவுகளை பிரிப்பது அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழுவோம். ஆக இந்த உத்தரியம் நீட்டுகின்ற உதவிகரம் என்பது உறவுகள் ஒன்றாக வாழ்வதற்கு. ஆகவே ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை நினைவில் கொள்வோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர்கள் எல்லாம் விண்ணில் ஏறி வருவதில்லை. மாறாக எவர் ஒருவர் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றாரோ, இயேசுடைய வாழ்க்கையை தனதாக வாழ்வாக்கி அதை வாழ்கின்றாரோ, அவர் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார். அவர்கள் அந்த உத்திரியத்தின் மகிமையை நிரம்ப பெற்று மகிழ்வுடன் வாழ்வார்கள். சிந்திப்போம். நாம் உத்திரியத்தை அணிவதோடு நிப்பாட்டாமல் இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றவர்களாக, இயேசு விரும்பிய வாழ்வை வாழ்பவர்களாக, அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பவர்களாக வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புனித கார்மல் அன்னையின் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஆமென்.